புயல், மழை, காட்டுத்தீ என பல்வேறு இயற்கை சீற்றங்களை வென்று 500 வருடத்திற்கு மேல் கம்பீரமாக தன்னிடமிருந்து நிற்கும் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்ற நாவல் மரம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. முதல் முறையா அந்த குறையை 500 வருஷம் மரம் தான் பூர்த்தி பண்ணுச்சு. ஸோ மரம் அப்படின்னா இந்த பிரம்மாண்டம் தான் அப்படின்றத நான் அந்த மரத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் புரிஞ்சுக்கிட்டோம். மரம் அப்படின்னாலே உயிர்கள் சார்ந்தது. அதில் நிறைய உயிர்கள் வாழணும். கொடைக்கானல்ல 500 வருஷமா இன்னும் உயிரோட இருக்க ஒரு வாழும் பழமையான ஒரு உயிர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அந்த 500 வருஷமா மரத்தை தான் அடையாளமாக நாங்கள் வச்சிருக்கோம். பல உயிர்கள் அதில் இருக்கு. ஆர்கிட்டா இருக்கட்டும், ஃபேனா இருக்கட்டும், மாசா இருக்கட்டும், இது மாதிரியான கொடைக்கானல் சார்ந்த நிறைய தாவரங்கள் அந்த மரத்தை படர்ந்து இருக்கும்போது பார்க்கறதுக்கே ஒரு அழகு இருக்கும். சமீப காலமாக கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா சோலை மரங்களை விட அந்நிய மரங்கள் நிறைய இருக்கு. அல்டர் ட்ரீஸாக இருக்கலாம், இல்லை பேட்டில் ட்ரீஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் எண்ணிக்கையில் அதிகமாயிருச்சு. சோலைகள் கம்மியாகுது. வளர்ற தலைமுறை என்னன்னா சோலை மரங்கள் மீதான ஒரு புரிதல் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பழமை வாய்ந்த நாவல் மரம் உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. நாவல் மரம் என்ற பெயர் கடந்து உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் 500 வருட மரம் என்றே அதனை குறிப்பிட்டு வருகின்றனர். அது மலை நாவல் மரம். அந்த மரம் கொடைக்கானல் மாதிரி நிறைய மரங்கள் இருக்கலாம். அது இது ஒரு அந்நிய மரம் இவ்வளவு நாள் இருக்கும்னு சொன்னால் இருக்காது. அது எல்லாத்துக்குமே ஆட்பட்டுரும். ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா இதாகிறது அந்நிய மரமாக தான் இருக்கும். இது மலை நாவல் அந்த மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டம். அடியில் ஒரு 20 அடி அளவுக்கு அந்த தூரே இருக்குது. ரொம்ப பசுமையான மரம். பறவைகளுக்கும் இல்லை மலை அணில் இது மாதிரி இதுகளுக்கும் ஒரு ஏற்ற சூழ்நிலை இடம். அது இவ்வளோ காலம் பாதுகாத்து இவ்வளோ இயற்கை இதெல்லாம் தாண்டி இயற்கையோட பேரெல்லாம் தாண்டி இவ்வளோ நாள் இருக்குதே நம்ம மலைக்கு ஒரு அதிசயம். பழமை வாய்ந்த நாவல் மரத்தில் சுற்றுலா பயணிகள் தங்களது பெயர்களை எழுதுவது, மரத்தை காயப்படுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார்கள். இது மட்டுமல்லாமல் மது பிரியர்கள் மது கூடாரமாக பயன்படுத்தும் நிலைக்கு இந்த மரம் தள்ளப்பட்டது. இதனால் மரத்தின் அருகில் மக்கள் செல்வதற்கு வனத்துறையினர் தடை விதித்தனர். மேலும் அப்பகுதிகளில் வேலிகள் அமைத்து தற்போது வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது பழமையான மலை நாவல் மரம். நாங்கள் கொடைக்கானல்ல 500 years ஓல்டு ட்ரீ அப்படின்ற பழமையான மரம். அந்த இடத்துல ஒரு 25 வருஷமாக கடை வச்சுருக்கோம், பழக்கடை வச்சுருக்கோம். வர்ற கெஸ்ட்டு எல்லாமே இங்கே நின்று அந்த மரத்தை பார்த்துட்டு போவாங்க. முன்னாடி அலோடு இருந்துச்சு. இப்போ அந்த மரத்துக்கிட்ட போய் பார்க்குறதுக்கு அலோடு இல்லை. போகிற கெஸ்டெல்லாம் மரத்தில் நேம் கட் பண்ணி வச்சு உள்ளே வேஸ்டெல்லாம் போடுறாங்க அப்படின்றதுனால இப்போ உள்ளே அலோடு இல்லை. எல்லா கெஸ்ட்டுமே வர்றவங்க எல்லாமே இங்கே நின்று பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. சங்க இலக்கியங்களில் முக்கிய இடம் பெற்ற மலை நாவல் மரத்தின் மருத்துவ குணங்களையும் முக்கியத்துவத்தையும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நேரில் சென்று காண்பிக்க வேண்டும். தோட்டங்களிலும் வனப்பகுதிகளிலும் அழகுக்கு அந்நிய மரங்களை வளர்ப்பதை விட பயன் தரும் மருத்துவ குணம் கொண்ட பழவகை மரங்கள், நாவல் மரம் மற்றும் நாட்டு மரங்களை வளர்க்க வலியுறுத்த வேண்டுமென்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இயற்கை ஆர்வலர்கள். சத்தியம் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் நாட்ராயனுடன் சத்தியம் செய்தி குழு.